Students, today class is English. The topic is Unit 1 Poem Special Hero Christina M. Karasti. ஓகே ஸோ கரஸ்டின் அப்படின்றவர் தான் இதோட ரைட்டர். ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற இது ஒரு மெமரைஸ் போயம். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஹீரோஸ் வந்து இருப்பாங்க, ஆமாம் தானே? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஹீரோஸ். ஸ்பெஷல் ஹீரோஸ் மீன்ஸ் ஹீரோஸ் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம ஆக்டர்ஸ் சொல்ல, ஸோ பேரண்ட்ஸ் அப்பாவாக இருக்கலாம், இல்லை வெளியில் வேறு யாராவது அங்கிள், இது மாதிரி யார் வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரி தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ இந்த போயமில் யார் ஸ்பெஷல் ஹீரோவாக சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வார்ம் அப். வாட் ஆர் த சாக்ரிஃபைசிங் மேட் பை யுவர் ஃபாதர் ஃபார் யுவர் ஃபேமிலி? ஸோ என்னென்ன சாக்ரிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு? ஸோ அப்பா நம்மளுக்காக நிறைய என்ன பண்ணுறாரு, உழைக்கிறாரு. டைம்ஸை வந்து நிறைய நம்மளுக்காக வந்து உழைப்பார். ஸோ நம்மளுக்கு தேவையானதை வந்து அவருக்கு வந்து தேவையில்லாததாக இருக்கும். ஸோ நம்மளுக்காக தேவையானதை வந்து அது வந்து அவளுக்கு தேவையில்லைனாலும் நம்மளுக்காக வாங்கி தருவார். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய சாக்ரிஃபிகேஷன்ஸ் வந்து அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் இந்த போயம். ஓகே, ஷால் வி கோ டு த போயம்? ஓகே. when I was a baby, நான் சின்ன பையனாக இருக்கக்குள்ள, when I was a baby, நான் சின்ன பையனாக இருக்கக்குள்ள, you would hold me in your arms. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா என்னோடய ஆர்ம்ஸை பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். உங்கள் ஆர்ம்ஸில் வந்து என்ன ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஐ வாஸ் ஏ பேபி, நான் குழந்தையாக இருக்கக்குள்ளே வந்து யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். ஓகே. I felt the love and tenderness. நான் என்ன பண்ணிட்டேன், அதனால் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சேன். ஸோ டெண்டர்னஸ் மீன்ஸ் கைண்ட்னஸ், பணிவான ஒரு அன்பு வந்து நான் உங்கள் மேலே வந்து நான் வச்சுருக்கேன். கீப்பிங் மீ சேஃப் ஃபார் ஹார்ம். ஸோ நீங்கள் எப்போவுமே என்னை பாதுகாக்கிறதுல தான் வந்து இருக்கீங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃபார் எதுவில் இருந்தாலும் என்னை வந்து பாதுகாக்கிறதுலே தான் வந்து இருந்தீங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். நான் வந்து உங்களோட கண்ணை பார்த்துருக்கேன். ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். நான் உங்கள் கண்ணை பார்த்துருக்கேன். அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. உங்கள் அன்பு எல்லாத்தையுமே நான் வந்து அதிலேருந்து தெரிஞ்சிருக்கேன். உங்கள் கண்ணு மூலயமா எவ்வளோ அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சிருக்கேன். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. ஸோ நான் வந்து அதனால் என்னது எவ்வளோ லக்கியானவன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருக்கு. யூ வேர் த டேட் சூஷன் ஃபார் மீ. ஸோ நீங்கள் தான் வந்து யூ வேர் த டேட், நீங்கள் தான் என்னோடய டேட். சூஷன் ஃபார் மீ, நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்குது. அபவுட் யர் ஃபாதர் லவ். அப்பாவோட அன்பு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது. சீம் இட் வாஸ் சென்ட் டு மீ. என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இட்ஸ் வாஸ் சென்ட் டு மீ. நீங்கள் வந்து அதை எனக்கு ஃபார் சம் பிளேஸ் அப் அபோவ். ஒரு சில இடத்துல அது அதிகமாகவே வந்து நீங்கள் எனக்கு வந்து அன்பை வந்து தரீங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஸோ அவரோட அன்பு அப்படின்றது எவர் லாஸ்டிங் மீன்ஸ் லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் எ வெரி லாங் டைம். ரொம்ப காலமாக வந்து எவர் லாஸ்டிங் மீன்ஸ் ரொம்ப காலமாக எனக்கு நீங்கள் என் அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ. ஸோ நான் உங்களுக்கு வந்து எனக்கு ஒன்று உங்ககிட்ட இருந்து ஜஸ்ட் வாண்ட் கேட்கணும். யூ டு நோ, தெரிஞ்சுக்கணும். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நீங்கள் தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா கிறிஸ்டின் எம் கிறிஸ்சேன் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் தான் இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயம் வந்து எழுதினார். ஓகே, ஸோ அந்த போயம் வந்து யாரோ ஒரு ஸ்பெஷல் ஹீரோவுக்காக, இது அவங்க ஒரு அப்பாவுக்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்பெஷல் போயம். திஸ் இஸ் எ மெமரி போயம். ஐ வில் ரீட் another time. You
her. Okay. When I was a baby, so நான் வந்து குழந்தை, when I was a baby, you would hold me in your arms. I felt that love and tenderness, keeping me safe for harm. So another time, when I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe for harm. I would look up into your eyes, and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about your father's love. Seems it was sent to me from someplace up above. Our love is everlasting. I just want you to know that you are my special hero, and I want to tell you so. Kristani M. Karazin. So this is a memory poem. Tenderness, gentleness and kindness, everlasting, lasting forever or a very long time, special, different from what I usual. These three glossary. Are you clear? Any doubt? Another one time I will read this poem. Okay. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your ears, and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about your father's love. Seems it was sent to me from some places up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I want to tell you so. Kristen M. Kasdi. This 8 lines homework, and write it and send me in a WhatsApp group. Thank you.